இப்ப இந்த ஊதுபத்தி பயன்படுத்தும்போது, இந்த வாசனை நம்ம கிட்ட வரும்போது, நமது மனநிலையில இருக்கக்கூடிய எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வெளியில போயிட்டு, கோவம், சோகம் இந்த மாரி பல விஷயங்கள் வெளியில போயிட்டு, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எண்ணங்கள் நம்ம பேசுற வார்த்தையே மாறிடுது. பாசிட்டிவா தான் பேச ஆரம்பிக்கிறோம். ஒரு விஷயத்த இதுவரைக்கும் நம்ம எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோமோ, அதே சூழ்நிலை மறுபடியும் உருவாகும்போது, இப்ப நம்ம மனநிலை மாறுனதுனால, அந்த விஷயத்த நம்ம வேற லெவல்ல ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால பல ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசுறோம். எந்த இடத்துல அமைதியா இருக்கணும், அந்த இடத்துல அமைதியா இருக்கிறோம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. ஈஸியா சால்வ் ஆகுது. அதுவும் இல்லாம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே நல்ல பாசிட்டிவான வார்த்தைகள். அந்த வைப்ரேஷனோட பேசும்போது, அதோட தன்மையே வேற மாரி இருக்கு. பலர் கேட்டுட்டு இருக்காங்க. நம்மகிட்ட கமெண்ட் சொன்னவங்க தான். நம்மகிட்ட வாங்கிட்டு உபயோகப்படுத்தவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் என்ன தெரியுங்களா? என்ன நீ பேசுற பேச்சே மாறி இருக்கு. நீ நார்மலா வந்து இப்ப உதாரணத்துக்குங்க, ஃபோன்ல வந்து ஓகே. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம்ங்க அப்படின்னு சொல்ற ஆளு நீங்க. இப்ப இந்த நோ ப்ராப்ளம் அவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நம்மகிட்ட ஊதுபத்தி வாங்குனவங்க இந்த பக்கம். அவங்க வீட்டுக்கு புதுசா வரவங்க இந்த பக்கம். புதுசா வரவங்க சொல்றாங்களாம். இவங்க கிட்ட என்ன சொல்றாங்க? நான் நோ ப்ராப்ளம் வார்த்தை யூஸ் பண்ணாத. இந்த மாரி யூஸ் பண்ணாத கெட்ட வார்த்தை நல்லது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். இத்தனைக்கும் நான் அததான் மறுபடியும் பயன்படுத்திட்டு இருந்தேன். இப்ப நீனே என்ன பண்ற? சொல்லுங்க நல்லதுதாங்க, நல்லதுதாங்கன்னு சொல்ற. அது எப்படி நீ மாத்துன? எப்படி மாறுச்சு உனக்கு? அப்படின்னு கேட்டா 2 விஷயம். ஒண்ணு இவங்க சொன்னதையும் கேட்டிருக்கலாம். இன்னொன்னு முக்கியமா இந்த ஊதுபத்தி ஏத்துன பிறகு அந்த மனநிலை மாற்றத்துல அவங்கள அறியாமலேயே இந்த மாதிரியான தேவையில்லாத வார்த்தைகளை நிறுத்திட்டு நல்ல வார்த்தைகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க.